ஹாய் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பேராக்ஸ் வித்தவுட் ஷார்ட் கமெண்ட்ஸ் ஷார்ட் நோட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் 23rd கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனோட லிங்க்கில் டேரெக்டாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லி நான் இப்போ ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் த எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 16 நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னென்னா AIBE/WS/225 23rd October 2021 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹாஸ் கிவன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் யூஸிங் பார் ஆக்ட் with short note comments for AIB 16 examination. The relevant decisions of the council quoted here as under. So அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the council has considered the request made by many candidates appearing in the 16th AIBE scheduled to be held on the 31st-10/2021 to allow the candidates to use barracks with short notes comments during the examination, as candidates are facing difficulty in procuring the barracks without short notes comments from the market. So எல்லாருக்கும் ரஷ்அப் பண்ணி மார்க்கெட்டில் வாங்குறதுனால ரொம்ப ஸ்டாக் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேவிங் கன்சிடர் த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பை த கேண்டிடேட்ஸ், த கவுன்சில் ஹேஸ் resolved to relax the conditions of using the barracks without short note comments during the examination, and thus candidates are hereby allowed to use the barracks with short notes. அதாவது ஷார்ட் நோட்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம், பட் நாட் டீட்டெயில்டு கமெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ as are readily available in the market during the 16th AIB scheduled to be held on the 31st-10/2021. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சொல்ல வேண்டியது என்னென்னா, பேராக்ட் உள்ள கமெண்ட் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் அண்ட் செக்ஷன்ஸ் டேரெக்டாக கேட்கக்கூடிய கேள்விகளை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 35 மார்க் வந்து லைக் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க, அண்ட் 40 இஸ் அ பாஸ் மார்க் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ்லேயே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக போங்க, பேனிக் ஆகாதீங்க. அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க அந்த 4th and 5th பாயிண்ட்டோட ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இது. ஸோ போய் ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஐ வில் லெட் யூ நோ. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.